இன்னைக்கு நம்ம சாக்லேட் குக்கீஸ் அவுட்டர்ல கிறிஸ்பியா இன்சைட் ஃபஜ்ஜியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் பட்டர், 1/2 கப் சுகர், 1/4 கப் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கலாம். ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர் ரெண்டுத்தையும் மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த 3 பொருளையும் நம்ம பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸோ சைடில் போகிற மாவெல்லாம் நம்ம நல்லா ஸ்க்ராப் பண்ணி பீட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்சர் நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு மாதிரி க்ரீமியாக வந்திருக்கு இந்த டெக்ஸ்சர். இந்த ஸ்டேஜில் ஒரு எக்கு, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நம்ம திரும்பவும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். அந்த எக்கு நல்லா இந்த பேட்டர் கூட மிக்ஸ் ஆகுற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஃபோமியான டெக்ஸ்சர் கிடைச்சிருக்கு. இதுதான் நம்மளோட கன்சிஸ்டன்சி. ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் வீட் ஃப்ளார், 1/4 கப் கொக்கோ பவுடர், 1/2 teaspoon baking soda, 1/2 teaspoon salt, 1 tablespoon coffee powder. காஃபி ஃப்ளேவர் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸை லம்ஸ் இல்லாமல் சலிச்சிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம ஒன்றா கலந்துக்கிட்டு பீட்டரை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட பீட்டர் இல்லைன்னா விஸ்க் வச்சு கூட நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த டெக்ஸ்சருக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் சாக்லேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் சாக்லேட் எடுத்துருக்கேன், 180 கிராம். நம்ம ஆட் பண்ண டார்க் சாக்லேட்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு பீட்டர் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு பேட்டர் நல்லா ரெடியாக இருக்கும். நம்ம பேக்கிங் ட்ரேயில் ஒரு ஸ்கூப்பாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஒரே பேட்சில் பேக் பண்ணி எடுக்கிறதுனால பக்கத்தில் ஸ்கூப்ஸ் வச்சுக்கோம். நீங்கள் உங்கள் ட்ரே சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கேப் விட்டு வச்சிங்கன்னா இன்னும் நல்லா ஃப்ரீயாக குக்கீஸ் ஒட்டாமல் பேக் ஆகி வரும். 10 மினிட்ஸ் 180 டிகிரி ப்ரீ ஹீட்டட் ஓவனில் 180 டிகிரி 15 மினிட்ஸ்க்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக் பண்ணி எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் பிஸ்கெட்ஸு. ஸோ நல்லா ஆற வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒன் ஹார்க்கு நல்லா ஆறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள ஃபஜ்ஜியான சாக்லேட் பிஸ்கெட் ரெடி.